ஒரு ஆடவனை நிறுத்த கொண்டிருக்கிறீர்கள் சொல்கிறதையே, அந்த ஆடவன் யாரு? அண்ணா, நான் சொல்லி விடுகிறேன். சொல்லுமா. ஆனா திருமணம் செய்து வைப்பாயா? திருமணம் செய்து வைப்பாயா? நான் யாரு? உன்னுடைய அண்ணன் அல்லவா? இது வரைக்கும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த எனது உனது அண்ணன்னா எனது தங்கை நீ. உன் வார்த்தை எப்போதும் மீறி இருக்கின்றன. அதனால உண்மையை சொல்லுமா. அண்ணா யார் தெரியுமா? நான் சொல்லிட்டா சொல்லு. உன்னுடைய மைத்துனர் அண்ணா. உண்மையாகவா? அது என்னது 20 பேர் எப்பொழுதுமே நாராயணா கோவிந்தா என்று எப்பொழுதுமே ஆண்டவனை வணங்கிக் கொண்டிருப்பவன், கடவுளை வணங்காதவன். அப்படி இருக்கும்போது அந்த ஆடவனை விடுத்து விடு, வேறாவது ஒரு ஆடவனை பார்த்து உனக்கு திருமணம் நடத்தி வைக்கின்றேன். நான் சின்னஞ்சிறு வயதா இருக்கும் பொழுது என்னுடைய தாய் முகத்தை பார்க்கவில்லை, தந்தை முகத்தை நான் பார்க்கவில்லை. என்ன என் தாய் இறந்த பிறகு நீ தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்த என்னை ஆராட்டி பாராட்டி உன் மார் மீது தோல் மீது போட்டு வளர்த்து நல்லதொரு முறையில ஆடை கொடுத்து
முன்னே போத்தாங்க என்று அழைப்பு வைத்து பின்னால் என்று அழைப்பு பார்த்தாயே அண்ணா, நான் எதை கேட்டா இல்லை என்று வாங்கி கொடுப்பாயே. இப்பொழுது நான் தேர்ந்தெடுத்த மாப்பிளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். உன்னுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தையே இல்லை அண்ணா. நீ எந்த மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து கொள் தங்கா என்று சொல்கிறாயோ அதே மாப்பிளை பார்த்து நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அண்ணா. எனக்கு திருமணமே வேண்டாம் அண்ணா, நான் சென்று வருகிறேன் அண்ணா. என்ன பண்றது? நான் எந்த ஆடவனை கை காட்டணும் அந்த ஆடவனை அதே மாதிரி சொல்லிட்டேன். ஆமா, என்ன பண்ணலாம் அதே மாதிரி செய்ய. மறுபடியும் சொல்ல மாட்டுது. அவன் அப்படிதான் பண்ணுவான். என்னத்துக்கு வந்துக்கிறேன் நீ பாட்டு அண்ணா நோன்னா நீங்க பார்க்கவே இல்லையா அந்த ஆளுக்கு முன்னாடி அண்ணா அண்ணா சும்மா என்னமா ஓணும் உனக்கு என்ன ஓனா அண்ணனுக்கு விருப்பம் இல்ல, கல்யாணம் தேவையில்லை. அண்ணனுக்கா அண்ணனுக்கு விருப்பம் இல்ல, மாப்பிள்ளை எனக்கு தேவையே இல்லை. தேவையில்லை. அவர் என்ன மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து கொள். தேடி விட்டு அப்படி இந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமா பாரு, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமா பாரு. கிடைக்காதுடா கிடைக்குமா கிடைக்காதுடா. அவர் என்ன மாப்பிள்ளை கை காட்டி அந்த மாப்பிள்ளை திருமணம் செய்து கொள்த்தாங்க என்று சொல்கிறாரோ அதே மாப்பிள்ளை திருமணம் செய்து கொள்வேன். அதே மாப்பிள்ளை அண்ணனுக்கு பிடிக்க மாப்பிள்ளை எனக்கு பிடிக்க எனக்கு யாரும் பார்க்க மாட்டேன், கண்ணு தந்தா பார்க்க மாட்டேன். இல்லடா நான் சொல்றேமா, அருமையான மாப்பிள்ளை எங்க இருக்கிறாரு? பக்கவான மாப்பிள்ளை 100 பஸ். ஆமா 100 பச்சா அது எப்படி ஓடும்? எங்க ஓடுது? டீசல் இருந்தாலும் ஓடுனது முடியாது இருக்கும், ஓட முடியாது. டீசல் இல்லனாலும் ஓட முடியாது, ஓட முடியாது. டயர் இருந்தாலும் ஓட முடியாது இருக்கும், ஓட முடியாது. டயர் இல்லனாலும் ஓட முடியாது, ஓட முடியாது. 100 கப்பல் பெட்ரோல் சரக்கு ஏறினாலும் ஓட முடியாது இருக்கும், இல்லனாலும் ஓட முடியாது. என்ன இருக்குப்பா? கப்பல் அது எங்க ஓடுது? கடல்லமா தண்ணி மேல. சரக்கு ஏறினாலும் ஓட முடியாது இருக்கும், ஓட முடியாது. சரக்கு ஏறனாலும் ஓட முடியாது, ஓட முடியாது. ஏரோப்ளைன் 500 ஏரோப்ளைன் மேல மேல. ஆமா மேல போகுது. ஆமா. அடப்பா பெட்ரோல் இருந்தாலும் ஓட முடியாது இருக்கும், ஓட முடியாது. ஜனம் ஏர்லியும் ஓட முடியாது. ஓட முடியாது. லாரி 1000 லாரி லாரி. ஆமா சரக்கு ஏறினாலும் ஓட முடியாது இருக்கும், ஓட முடியாது. ஏறினாலும் ஓட முடியாது இருக்கும், ஓட முடியாது. அந்த மாதிரி ஆளு பக்காவான மாப்பிள்ளை. நான் பார்த்து அந்த வைக்கிறேன். மாப்பிள்ளை தான் எனக்கு ஓடண்டா. அடிச்சு சொல்றேன், அப்படியே அடிச்சு சொல்றேன். அப்படி புடிச்சு அந்த மாப்பிள்ளை தான் ஓடும். ஆனாலும் பலால் பேசி வரல குணம் பாரு. ஐயோ நான் பேசிட்ட பாத்தியா அண்ணா அப்படியே அடிச்சு பேசு அண்ணா, அப்படியே அடிச்சு பேசு. அது யாரு? நான் வெச்சிட்டு போனாச்சே டேய் யாரா? உங்களுக்கு தாய் இந்த மாதிரி பாரியா நம்ம கட்டிக்கு அது வேணாம். ஐயோ அது மட்டும் வேணாம். சின்ன வயசுல இருந்து உன்னுடைய தாய் தந்தை இருந்த பிறகு அரசாங்க வேலையை நீ வெளியே போயிடுவீங்க. நான் நகை குழந்தை பால் ஊட்டி சாலாட்டி சீலாட்டி வளர்த்தேன். நான் தூக்கி வளர்த்து குழந்தை இப்ப நான் நினைச்சா கூட தூக்க முடியாது. ஏன்னா கல்லங்க உடம்புக்கு ஜென்மடா இது, அதான் நான் இப்படி இருக்கேன். நீ பேர் வேலையை முடிச்சு அப்படியே போய்கிற போயிரு. நானே எனக்கு வேணா உட்கார ஜாயின் பண்ணுவேன். நான் உக்கார இடத்துல ஜாயின் பண்ணிதாமா வேணும். நீ உக்காந்தா 2 லாரி மண்ணு வேணும். ஒரு வேலை யாரு எவனா இப்படி காலம் கட்டி சொல்ல ஒரு ஜாரி நீ ஒத்திதான் அப்படிங்கிறது பார்த்தேன். இந்த பாண்டிச்சேரியில இருந்து ஒத்திக்கிறா பாரு. ஒரு காலியத்தை வச்சா வேலை கவுந்து விடும் பாருங்க. நீ 2 பேரால பேலன்ஸ் அந்த பக்கம் ஒருத்தர் உக்காருங்க, இந்த பக்கம் ஒருத்தர் உக்காருங்க. என் உயிரை வாங்கச்சுல வரீங்க மாந்த வாங்குறீங்க. சரிமா தன்னால மாப்பிள்ளைங்க என்ன ஒண்ணு ஒரே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் ஒண்ணு செஞ்சினா அந்த மாப்பிள்ளைய சாராய கேஸ்ல உள்ள போய் நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா போட்டு வந்து சரி என்ன பண்ணிட்டு 2,000 லட்சத்துக்கு 6 பார்ல கப்பல ஓட்டவடா உனக்கு சாராய கேஸ் இருக்கு. சரி வா வந்து கேளுங்க. சின்னம் சீர வாழ்ந்தாங்க. ஆமாங்க மா வைந்த கவலைப்படாத, நான் இருக்கிறேன். பக்குமா சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆகையால நீ கவலைப்படாதம்மா. ஒரு அந்த பக்கமா நில்லு போயிடலாம். நான் போயிட்டேன். அண்ணா போய்ச்சா நீ போயா பால் மீந்துமா போய் அண்ணாச்சி பால் மீ பால் பயமா. சரி அண்ணா போயிட்டு மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை பாருங்க காலமோ கெட்டு போயிருக்குது. இருக்குது. தங்கச்சியோ தக்க பருவம் அறிஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் இதே போல தள்ளி போட்டு நல்ல வரணும் எதிர்பார்த்து வச்சுக்கோ. அது மாட்டு தோட்டத்து பக்கம் ரைட்டு குத்து ஓடிப்படும்.
ஆகையால காலம் கெட்டு போதுங்க. திடீர்னு எதனா ஒண்ணு பண்ணிக்கிச்சா நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடுங்க. ஆகையால யாரு நினைச்சுக்குது உங்க சொந்த மைத்துனர் தானே நினைச்சுக்குது. உனக்கு அவருக்கு என்ன ஒரு கருத்து வேறுபாடு? அவரு கடவுளையே கும்பிட மாட்டாரு, நீங்க கடவுளையே கும்பிட மாட்டீங்க. அவர் என்ன கடவுளையே கும்பிடுறவரு. உனக்கு அவருக்கு வேற என்னங்க? அவரும் வீரத்தில் சிறந்தவர், நீங்களும் வீரத்தில் சிறந்தவர். அவரும் விவேகத்தில் சிறந்தவர், நீங்களும் விவேகத்தில் சிறந்தவர். எந்த குறையும் இல்லாதுங்க. தயவு செஞ்சு அவரே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இருதாம் தகுதி நேரத்துக்கு வந்து எனக்கு அறிவுரை புரியுமா? ஆமாங்க. ஆமாம். எப்படியோ மரத்தை வெட்டி மரத்தை மேல சாட்சிய வேண்டியதான். ஆமா. சரி, அவள் எப்படி ஆசைப்படுகின்றாளோ அதே அவனை பார்த்து அந்த முத்துவரை பார்த்து புறப்படு. அது மாதிரி நோடா வாட்டு போற யார் வீட்டுக்கு போற? உன் சொந்த மச்சான் வீட்டுக்கு போற. அதுக்குதான் எனக்கு மனைவி இருக்கின்றது. அபிராமியை சந்திக்க வேண்டும்.